உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டும் மதுராந்தகம் மன்னா என்கிற இந்த அதிகாலை செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகமத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்க அது நமக்கு சறுக்கு நிலத்தில் ஊன்றுகோல் போல, இங்க கீழே விழுந்துருவோமோ நினைக்கிற ஒரு நிலத்துல கையில ஒரு கோல் இருந்தால் நாம் சறுக்கி கீழே விழாமல் போவதற்கு அந்த கோல் உதவி செய்யும். வசனத்துல வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வேத வசனம்தான் அந்த கோல், வேத வசனம்தான் அந்த தடி. இந்த காலை வேளையில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வாரம் தியானித்தோம். அதே 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் சுமார் 12 தடவை ஒரு வார்த்தை வருகிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதாவது இங்கிலீஷ் சொன்னா காட் செட், ஆண்டவர் சொன்னார் என்றார். 3ஆம் வசனம். 6வது வசனம், ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். 9வது வசனம், வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். 11ஆம் வசனம், தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அதாவது சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனம், சுடர்கள் உண்டாக கடவுது என்றார். அவைகள் ஆகாய விரிவிலே சுடர்களா இருக்க கடவுது என்றார். 20ஆம் வசனம், ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். 24ஆம் வசனம், ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாகி பிறப்பிக்க கடவுது என்றார். 26ஆம் வசனம், பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவர்கள் என்றார். 28ஆம் வசனம், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 30ஆம் வசனம், ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அதாவது சுமார் 12 இடங்களில் நான் வாசிக்கிற ஒரு வார்த்தை காட் செட், தேவன் சொன்னார். மனிதர்கள் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், நிறைவேறாமல் போகிறது. விசேஷமா இந்த நாட்களில் தேர்தல் பிரச்சாரங்கள், தலைவர்கள் நம்முடைய பகுதிக்கு வரும்போது பல காரியங்களை சொல்லுகிறார்கள். சில காரியங்களை தான் நிறைவேற்ற முடிகிறது. அதுவும் பல காரியங்களை நிறைவேற்றுவதில்லை. அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் செய்யாமல் விட்டவைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவருக்கொருவர் குறையாய் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல பிரியமானவர்களே. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். என்னவெல்லாம் சொன்னார்? மனிதனை என்னுடைய சாயலில் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அதை சொல்வதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக கடவுது என்றார். God said. That's what we read in Genesis chapter 1. About 12 times God said, God said. What did God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதனுக்கு தேவையான எல்லாம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். கடைசியில மனிதனை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இன்றைக்கு தருகிற மன்னா என்ன? இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. God has prepared everything for you. Cheer up. Never give up. Don't worry. Fear not. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு we have a God who cares for us. நம் மீது கரிசனை உள்ள அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த நாளை தந்தவர். இந்த நாளில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார் என்பதுதான் செய்தி. இந்த மதுராந்தகம் மன்னாவோடு இந்த மன்னாவை நீங்கள் புசித்து தைரியமாய் வெற்றி நடை போடுங்கள். இந்த நாளில் எனக்கு தேவையான அனைத்தையும் என் ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லி அனைத்தையும் ஆயத்தப்படுத்தின பின்பு அவர்களை உருவாக்கினவர். இன்றைக்கு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார். அவர் இந்த நாளை தந்திருக்கிறார்.
இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் ஜெயத்தின் நாள், இந்த நாள் நீங்கள் முன்னேறுகிற நாள். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புத பிதாவே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்காகவும் அனைத்தையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீங்க. நன்றி. இந்த நாள் குறைவில்லாத நாளாக, நிறைவின் நாளாக, ஜெயத்தின் நாளாக, உடைய பிள்ளைகள் முன்னேறுகிற நாளாக இந்த நாளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன்னால போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று காலை நீர் எங்களுக்கு தருகிற இந்த மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மன்னாவினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்முடைய பலத்தினால் இந்த நாளில் நாங்கள் வாழ்ந்து உமக்கு மகிமையை கொண்டு வர கிருபை தாரும். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.